குறிப்பாக இன்றைக்கி என்ன போனால் போதுன்னு ஏதோ எக்ஸ்கியூஸ் கொடுத்த மாதிரி அண்ணன் திருமாவை தொடலை. பெருசாக எதுவும் தொடவே இல்லை. தொடுவார். ஓகே. எங்கே தொடுவார்? சிதம்பரத்தில் போய் தொடுவார். ஓகே, கரெக்டுங்களா? அந்த விழுப்புரத்துக்கு போய் நிச்சயமாக தொடுவார். அதெல்லாம் நடக்கும். இன்றைக்கி வந்து ஆளுநர் ஷானவாஸ்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி கடந்து போயிட்டார். ஆனால் தொடாமல் சீமானை முடித்தது, தொட்டு திமுகவை முடித்தது பிஜேபி. அங்கே கோட் பண்ணாரு பாருங்க, மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் வந்தாருன்னா நீங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்களே பவரை கட் பண்ணி பாருன்னு கேட்குறாரு. நான் என்ன கேட்குறேன், அதெல்லாம் செய்ய முடியாது, நீங்கள் அவ்வளோ தைரியமான எல்லாம் கிடையாது திமுகன்னு வச்சுக்க. நான் என்ன சொல்கிறேன், கோபேக் மோடி மறுபடியும் காட்டு. ஓட்டு தடை கொடுத்து ராகுல் காந்தி பேசிட்டாரு, அது திமுக தலைமையில் நீங்கள் நின்று நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் பேசுங்களா, பேசுங்க. நேற்று சத்யராஜ் பேசிட்டு உட்காந்துருக்காரு தெரியுமா? பார்த்தேன், நிகழ்ச்சிகளை பார்த்தேன். மக உட்காந்துருக்கு, சேகர்பாபு இருக்கிறாரு. உடனே மேலே ஏறி அந்த கட்சி திமுக தொடங்கிய பொழுது அண்ணா இருந்தார், நெடுஞ்செழியன் இருந்தார், கலைஞர் இருந்தார், இன்றைக்கு ஒற்றையால் வந்து நீ தனியாக வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு இது ஒரு கட்சின்னு சொல்லி பேசுகிறாருன்ட்டு சத்யராஜ் அவர்கள். நீங்கள் திடீர்னு விஜய்க்கு எதிராக நீங்கள் அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கீங்கன்னாக்கா ஓகே, வெல் அண்ட் குட், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒத்தாள் தானே மொத்தத்தையும் முடிக்கிறாப்புல. இங்கே அவர் சொன்ன மாதிரி யார் பிராண்டாக இருக்கிறா, யார் பிராண்டாகவும் அவர் தான் இருக்காரு, கிராண்டாகவும் இன்றைக்கி வந்து கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கணும் பொழுது நீங்கள் உங்கள் மகளை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி தேவையில்லாமல் அரசியலுக்குள்ளே வந்துட்டீங்கல்ல. சத்யராஜ் அவர்கள், நீங்கள் பகுத்தறிவு பேசுவது, பெரியாரிசம் பேசுவது, உங்கள் மகளுக்கு என்ன யார் தாலி எடுத்து கொடுத்தானே கல்யாணம் முடிச்சு வச்சிங்க. ஓகே, பெரியார் கொள்கை ஏற்றுக்கிட்டு வந்த நீங்கள் எதுக்கு தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் முடிச்சு வச்சிங்கன்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? செஞ்சீங்களா? செல்லியே சிபிக்கு வந்து அப்படி தான் கல்யாணம் முடிச்சு வச்சிங்க. வீரமணியே தாலியை எடுத்து கொடுத்த நிகழ்வுலாம் நம்ம பார்த்துருக்கிறோம் பொழுது இவர் பெரியாருடைய சிந்தனை குறித்து பேசுகிற நீங்கள், சீமான் கடுமையாக பெரியாரை பேசிய பொழுது ஏன் சத்யராஜ் ரொம்ப பொங்கி பேசலை பயங்கரமா? ஓகே, அங்கே என்ன உங்களுக்கு ஒரு கூட்டுக்கலவாணி தானே இணக்கமாக போயிட்டு இருக்கிறீங்க? சொல்லுங்க பார்ப்போம். ஈழத்தமிழர்கள் கொன்றதை குறித்து நீங்கள் ஏன் கடுமையாக விமர்சனம் பண்ணி திமுகவை பேசவே கிடையாது? பேசுங்க பார்ப்போம். பெருவெள்ளம் அந்த பொழுது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் முங்கிய பொழுது நீங்கள் அந்த வாய் பேசலை. 1-2 முறை கள்ளச்சாரம் பண்ணத்தினால அந்த மக்கள் இறந்த பொழுது பேசலை. குழந்தைகள் மீது தொடர்ச்சியாக பாலியல் வன்புணர்வு நடந்து கொண்டிருந்த பொழுது நீங்கள் பேசவே கிடையாது. எல்லாம் பொத்திட்டு கிடந்தீங்க. பல பேர், அவர் மட்டுமா, பல நடிகர்கள், பிரகாஷ் ராஜா இருக்கட்டும், சத்யராஜா இருக்கட்டும், ராஜராஜன் வச்சாலே இப்படி இருப்பாங்க போட்டு இது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் இதை குறித்துலாம் நீ பேசவே இல்லையே. இன்னைக்கு என்ன புதுசாக விஜய்க்கு எதிராக பேசுறீங்க? அப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் 10-11 அத்தோட்டு இது ஒன்று, நீ ஒன்று 10 பேர் இல்லை, நீ எத்தனை பேர் வேணாலும் வந்துக்கோ. ஆனால் நின்று ஒரு ஆள் செய்யக்கூடிய சம்பவம் எந்த அளவுக்கு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த போகுதுன்றதை நீங்கள் வரும் காலத்தில் பார்ப்பீர்கள்.